ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி முக்கு, 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய் கீரை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம். அதனால் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷான ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இந்த புலாவ் ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா சட்டுன்னு ஒரு 20 மினிட்ஸில் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். அது இல்லாமல் கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸை கொடுத்து விட்டிங்கன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு ரிச்சான டேஸ்ட் தரத்துக்காக நான் ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு வந்து சேர்த்து இதிலே வதக்கிக்கிறேன். கிட்ஸு சாப்பிடும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே நேரம் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த காரம் எதுவுமே ரொம்ப இல்லாதனால கிட்ஸுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா இதில் வதங்கினதுக்கப்புறமா நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையுமே நல்லா வந்து இதில் வதக்கிக்கோங்க. எப்போவுமே பட்டாணி சேர்த்து இந்த ரைஸ் செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த பட்டாணியோட வாசனையே அந்த ரைஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். இதுக்கு காரசாரமாக நல்லா உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து 2 டம்ளரில் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இப்போ அதை வந்து மூடி போட்டு வேக வச்சலாம். கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ மூடி போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கொதி வந்து இப்போ அதில் கரெக்டாக ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்ச அரிசியை வந்து இப்போ இதை கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா வந்துட்டு தண்ணியெலாம் அப்சர்வ் பண்ணி மேலே வரட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு தண்ணியெலாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 12 நிமிஷம்லேருந்து 15 நிமிஷம் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுடலாம். நான் யூஸ்வலாக இந்த மெத்தடில் தான் வந்துட்டு புலாவ் பிரியாணி எல்லாமே செய்வேன். பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதனால் ஒரு 12 to 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்துட்டு ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய பீஸ் புலாவ் ரொம்பவே சூப்பராக, பார்க்குறதுக்கே ரொம்பவே எம்மியாக இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த க்ரீன் சில்லியோட ஃப்ளேவர் தான். வேறு எந்த ஸ்பைசஸுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணல. ஸோ இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கோ, ஆஃபீஸ் கொடுத்து விட்றதுக்கோ, மதியானம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் காரமும் கம்மியாக இருக்கிறனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக இது கூட காம்பினேஷனாக நம்ம சூப்பரான ஒரு ஸ்பைசி கார்லிக் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா ஒரு ரோஸ்டடாக கிடைக்கும். இந்த கார்லிக் பொட்டேட்டோ ஃப்ரை வந்துட்டு இந்த புலாவ் ரைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து கரடை பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு உரலில் சேர்த்து இடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இடித்து சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்துட்டு இந்த ஃப்ரையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு கார்லிக்கோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன். இந்தளவு நல்லா அந்த எண்ணெயிலே மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்துட்டு வெஜ்ஜஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷேப்பில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை வந்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க.
தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு நம்ம தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஒரு முறை அந்த ஸ்பைசஸ்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா ரோஸ்டடாக வரதுக்கு அப்பப்போ கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க ஓரங்களில். பாருங்கள், இப்போ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ண ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பரவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வேக வச்சுருங்க. இப்போது ஓரளவு கொஞ்சமாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து ரொம்ப வந்து வேகமாக கிளறாமல் லேசாக கிளறி விட்டு இந்த மாதிரி மூடி விட்டுருங்க. பாருங்கள், கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்து ஒரு சைடு வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு பொறுமையாக இன்னொரு பக்கம் அதை நல்லா டர்ன் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால டக்குன்னு உடஞ்சிரும். மூடி போட்டு வேறு மேவே வச்சுருக்கோம், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு லேசாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இதுலேயே ஆயில் இருக்குது, அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆயில் எதுவும் ஆட் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா நம்ம செஞ்ச புலாவ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஸ்பைஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் ஸ்பைஸப்பாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால தான் காரமும் அதிகமாக போட்டிருக்கோம். கார்லிக்கோட ஃப்ளேவருமே வந்துட்டு இந்த புலாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரெண்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய இந்த ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, டேஸ்ட்டான இந்த பீஸ் புலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இதே மாதிரி நல்லா காரசாரமான உருளைக்கிழங்கு பூண்டு வறுவல் கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ண மறக்காதீங்க. மேலும் இது போன்ற நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஸோ அண்டில் தென் டேக் கேர், பாய்.